சொல்ற? ஆமாண்டி, உன் சூட்கேஸ தள்ளினது ரிப்பேர் பண்ண வந்த கண்ணன் தான். உன் மேல படுற காத்து கூட அவனை கேட்டுட்டு தான் தொடணுமா? அவன் உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறான் பாத்தியா? மொன்னம் கட்டி. இது மட்டும் எனக்கு முதல்லயே தெரிஞ்சிருந்தது, அவ கண்ணு முன்னாடி அந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவை கட்டி பிடிச்சு கிஸ் அடிச்சிருப்பேன். யாரடி அவன்? அவனுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் எதுக்குடி அவன் என்ன இப்படி டிஸ்டர்ப் பண்றான்? இன்ஸ்ட்ருமெண்ட் ரிப்பேர் பண்ண வந்தவனோட இதயம் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், he's fallen in love with you. எனக்கு வராது. சத்தியமா எனக்கு யார் மேலயும் காதல் வராது. காதல் உன்ன மாதிரி கோடிக்கணக்கான ஆளுங்களை பாத்திருக்கு. நீ மட்டும் தப்பிச்சிருவியா என்ன? ஷட் அப். நீ சொல்ற ஆள் இருக்கானே, அவனை பார்த்தாலே எனக்கு வெறுப்பு தான் வருது. ஒரு ஆம்பளை மேல பொண்ணுக்கு எதுவும் வராத வரைக்கும் பிரச்சனை இல்லடி. ஆனா வெறுப்புன்னு வந்துருச்சு, அதோட முடிவு காதலாதான் இருக்கும். இத என் அனுபவத்துல சொல்றேன். பெரிய ஜூலியட். மேடம், இந்த பில்லுல காத்து. ஐயோ, அதை விட நீ கொன்னுடு. இதுல இருக்கிறது வெறும் காத்து இல்ல, என் உயிர், என் ஜீவன். கண்ணன் இந்நேரம் தூங்கி இருப்பாருல? தூங்கிருப்பாரு மேடம். ஏன் நின்னுட்டு இருக்க? வந்து படு. வேண்டாம் மேடம், நான் இங்கே உட்காந்துக்கிறேன். உங்க கண்ணுல ஒரு ஃபயர் தெரியுது. I know. Everybody is jealous. மச்சான், நான் ஒரு முடிவு கொண்டேன்டா. என்ன முடிவு? இதோப்பா அருணா கயிறு எவகிட்ட இருந்தா கட்டின? டேய், இந்த அருணா கயிறுக்கு ஏத்த இடுப்புள்ள ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு நான் அவளையே லவ் பண்றதா முடிவு பண்ணிட்டேன்டா. முடிவு பண்ண வேண்டியது நாங்கடா. என்னடா அப்படி இருக்கீங்க? நீ கையில ஒரு பொருளை வச்சுட்டு எவ்வளவு தேடி அலைஞ்சிட்டு இருக்கற? இந்த கையில ஒரு அருணா கயிறு வச்சுட்டு அதுக்கு இடுப்பு தேடி அலையறேன்றான். டேய் மச்சான், டேய் வாங்கடா. விட்டுட்டு வாங்கடா. உட்காரு. போங்கடா. டேய் காயத்ரிடா. டேய், கண்ணன் பெரிய லவ் மாஸ்டர் ஆயிட்டான்டா. இதுல எது தெரியுமா காயத்ரி, நீ எப்பவும் என் கூடயே இருக்கணும், அவனை எப்பவும் பார்த்துட்டே இருக்கணும். என்னங்கடா, கரெக்ட் தானே? என்ன காயத்ரி, கூச்சமா இருக்கா? என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஜெனுவன். ஏன் இனி இந்த ரூம்லயே இருக்க மாட்டாங்க. இனி தரதா உங்களுக்கு கட்டல். குட் நைட். எங்களுக்கு இது தேவைதான்டா, கருமம். வெக்கம் போனது உள்ளுக்குள்ளே ஞானம் ஊறுது, உண்மை எல்லாம் சொல்ல தோணுது, வெறும் கம்பங்களில் நின்னவனும் மண்ணுக்குள்ளு. வைரமுத்து சார், சாங் உங்கள் சாய்ஸ்ல அடுத்த கால் வந்திருக்கு, நீங்களே பேசிடுங்க. திருச்சியில இருந்து பாபு சார். காதல் கவிஞரே, காதல் உடல் சம்பந்தப்பட்டதா உள்ளம் சம்பந்தப்பட்டதா? உள்ளம் மட்டுமே காதல் என்றால் நீ காதலிக்க ஒரு நாய்க்குட்டி போதும். உடல் மட்டுமே காதல் என்றால் நீ காதலிக்க ஒரு விளைவுகள் போதும். உடலும் உள்ளமும் எந்த புள்ளியில் சந்தித்து பூ பூக்கிறதோ அந்த புள்ளிதான் காதல். கிரேட் சார், அடுத்த கால் வந்துருச்சு, நிச்சயமா உங்க ரசிகரா தான் இருக்கணும், நீங்களே பேசிருங்க. என் பேர் கண்ணன் சார், நான் உங்களோட தீவிரமான ரசிகன் சார். வாழ்த்துக்கள் கண்ணன். என்ன பணி செஞ்சிட்டு இருக்கீங்க? நான் ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கேன் சார். அந்த பொண்ணு உங்களை பார்த்து கண்ணன் என் காதலன்னு சொல்லியாச்சா? அந்த பொண்ணு கிட்ட எந்த ரியாக்ஷன் இல்ல சார். அப்படியே வந்தாலும் ரொம்ப மோசமா இருக்கு சார். ஒரு பழமொழி தெரியுமா உங்களுக்கு? எறும்பு ஊற கல்லும் தேயும், நீ எறும்பாயிரு. ஏன் சார், ஒரு இளைஞனுக்கு காதல் வந்தா என்னெல்லாம் ஆகும் சார்? சொல்லவா? உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும், உலகம் அர்த்தப்படும், ராத்திரியின் நீளம் விளங்கும், கையெழுத்து அழகாகும், தபால்காரன் தெய்வம் ஆவான். உன் பிம்பம் விழுந்தே கண்ணாடி உடையும், காக்கை கூட உன்னை கவனிக்காது, ஆனால் இந்த உலகமே உன்னையே கவனிப்பதாய் உணர்வாய். பூக்களில் மோதி மோதியே உடைந்து போவாய், செத்துக்கொண்டே வாழவும் செய்வாய், வாழ்ந்து கொண்டே சாகவும் செய்வாய். 5 அடி இடைவெளியில் அமிர்தம் இருந்தும் பட்டினி கிடந்து பழகுவாய். சார், என் காதலிக்கு என் காதலை வெளிப்படுத்த ஒரு நல்ல கவிதை சொல்லுங்க சார். சார், இதுக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா கண்ணனுக்கு மட்டும் இல்ல, எல்லா இளைஞர்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். தப்பு, ரொம்ப தப்பு. காதலுக்கு வக்கீல் வைக்காதீர்கள். உங்களுக்காக நான் கனவு காண முடியாது. உங்கள் சுவாசத்தை நான் இரவு தரக்கூடாது. அது உங்கள் கனவு, உங்கள் சுவாசம். நீங்கள் தான் காதலிக்க வேண்டும், நீங்கள் தான் கவிதை எழுத வேண்டும். ஒரு காதல் கடிதம் எழுத எப்படி சார் ஆரம்பிக்கணும்? கண்களை மூடு,
இரு புருவங்களுக்கு மத்தியில் காதலியின் உருவத்தை நிறுத்து. நெற்றியில் காதல் தீ கொளுத்து. கலந்து போ, கரைந்து போ, காணாமல் போ. நீயே ஒளியாவாய், நீயே மொழியாவாய். சூரியன் உன் பேச்சை கேட்கும், வானம் உன் பேச்சை கேட்கும். காற்று கைகட்டி உனக்கு சேவகம் செய்யும். காற்றே உனக்கு செவி சாய்க்கும் போது காதலி உனக்கு செவி சாய்க்க மாட்டாளா? மேகத்தை காகிதமாக்கு, நீலவானம் பிழிந்து மையிடு. சந்திர சூரியர்களை அஞ்சல்காரர்களாக்கு. இந்த பிரபஞ்சமே உன் காதலியிடம் உன் காதலை பேசட்டும். காதலை தொழுது கவிதை எழுது. வாழ்க வளமுடன், வளர்க உன் காதல். எஸ். Hello, child. எஸ் Hello, child. Happy Christmas. தேங்க்யூ Happy Christmas, baby. தேங்க்யூ. இந்த யார் எது கேட்டாலும் கொடுப்பீங்களா? நிச்சயம் கொடுப்போம், my son. ஓ சோ ஸ்வீட். அப்ப உங்க ட்ரெஸ் கொடுங்க. எல்லாரும் முகத்தை காட்டி காதலிப்பாங்க. ஹாய் கிறிஸ்மஸ் தாத்தா. Merry Christmas, child. நேத்துக்கு எங்களை எல்லாம் இன்வைட் பண்ணி கிஸ் பண்ணீங்கல்ல, அது ஒருத்தனுக்கு பிடிக்கலையா? நீங்க கிஸ் பண்ண அவனுக்கு என்ன? இப்ப உங்களை வச்சு அவனை வெறுப்பேத்த போறேன். Very good idea. ஹலோ, உங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லுங்க கிறிஸ்மஸ் தாத்தாக்கு கிஸ் கொடுத்துட்டேன்னு சொல்லுங்க. என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு உங்க ஃப்ரெண்ட் கிட்ட போய் சொல்லுங்க. மச்சான் அவங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு சொல்றாங்கடா. ஏங்க அவங்ககிட்டே சொல்லிருங்க, அவன் தான் கண்ணன். இந்தியன் டாட்டா கமலுக்கு அப்புறம் வேர்ல்டு கட்ட பொறுத்த விட்டு உனக்கு தான் மச்சான். யூ cheat. Thank you for the kiss, Gayatri. அவன் குத்தியாலும் என்னங்க ஸ்பெஷல் கிஸ் கொடுத்தீங்க? நான் கம்போசிங்காக செலக்ட் பண்ண இடம் நல்லா இருக்குல்ல? சூப்பர் மேடம். என் செலெக்ஷன் எப்பவுமே சூப்பர் தான் இல்ல? ஆமா மேடம். அச்சா உன்னை பார்க்க ஸ்னேகா கண்ணன் வருதுடா. இது ஸ்னேகா வரதராஜன் வராங்கடா. கண்ணன், என் கண்ணுக்கு இந்த கான்டாக்ட் லென்ஸ் நல்லா இருக்கா? கண்ணன் நான் இல்ல, கண்ணன் அங்க இருக்கான். கண்ணே ஒழுங்கா தெரியல, இதுல காட்டு போன லென்ஸ் வேற. கண்ணன் இருக்கும்போது நினைச்சேன். கண்ணன், என் கண்ணுக்கு இந்த கான்டாக்ட் லென்ஸ் மேட்சிங்கா இருக்கா? இந்த வயசுல உங்களுக்கு எதுக்கு மேடம் கான்டாக்ட் லென்ஸ்? எல்லாம் ஒரு கான்டாக்டுக்கு தான். அப்படின்னா கிசிங் மேட்டர் பிரின்சிபல்ட்ட சொல்ல வேண்டியதானே? சொன்னேன். அதுக்கு அந்த கிழ என்ன சொல்லுச்சு தெரியுமா? என் ரூமுக்கு தேடி வர அந்த கண்ணனை இடையில ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிட்டியாமே, இன்னொரு தடவை அப்படி பண்ணு காலேஜ்ல இருந்து ஒன்ன டிஸ்மிஸ் பண்ணிடுவேன்னு என்னையே மிரட்டுது. ஹலோ, பயங்கரமா ரிகர்சல் பண்றீங்க. ஆமா, நீங்க எந்த காலேஜ்? We are from Ooty College. நான் மெட்ராஸ் மியூசிக் காலேஜ். Hello. நாங்களும் காம்படிஷனுக்கு தான் வந்திருக்கோம். All the best. Thank you. இப்ப இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் எல்லாத்துலயும் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்கல்ல? மியூசிக், போட்டோகிராஃபி, ஸ்போர்ட்ஸ்னு. ஒரு சில பொறுக்கிங்களை தவிர. வாங்கலடா. டார்ச்சர் எங்களுக்கு தான். கண்ணா, யாரு இவன்? தம்மத்தோட டப்பா வச்சு ரொம்ப நேரமா பிலிம் காட்டினுக்கான். என்னன்னு கேளு அவன. ஏ டேய், ராஸ்கல். மச்சான், நம்ம காலேஜ் ஸ்டூடண்ட் மேல ஒருத்தன் கை வச்சாடா. வாங்கடா டேய்.
இருக்கு பாருங்க மேடம், நீங்க கூட்டிட்டு வந்த ஆளோட லட்சணத்தை. இவனால நம்ம காலேஜோட மானமே போகுது. டேய், மரியாதை அவன் அடிச்சதுக்கு மன்னிப்பு கேளு. காயத்ரி புரியாம பேசிட்டு இருக்க. அவன் தப்பு தப்பா என்ன தப்பு ஸ்டில் எடுத்தான்? நேச்சர் ஸ்டில் எடுத்தான், அது தப்பா? மலை ஸ்டில் எடுத்தான், அது தப்பா? காயத்ரி அவன் ஸ்டில் எடுத்தது வேற நான் ஆரம்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன். வேணும்னே நீ ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்க. மரியாதை அந்த கேமராவை கொடுத்துட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. மேடம், உடனே பிரிண்ட் போட்டு அது என்னன்னு பாத்துடலாம். இத பிரிண்ட் பண்ண வேண்டாம். இதுல தப்பு தப்பா ஸ்டில்ஸ் இருக்கு. பாத்தீங்களா பாத்தீங்களா மேடம்? கண்ணன், நீங்க ஏன் பயப்படுறீங்க? கொடுங்க, பிரிண்ட் தான் போட்டு பாப்போமே. மேடம் ப்ளீஸ் வேண்டாம். காயத்ரி நான் சொல்றது. நான் உங்களை நம்புறேன். Stupid. Are you all right? We are really sorry, huh? Extremely sorry. போறதுக்குள்ள ஊரு போய் சேர்ந்துடணும். எல்லாரும் மியூசிக் காம்படிஷனுக்காக ஒவ்வொரு ராகத்தை வாசிட்டு இருக்காங்க. நீ ஏன்டா சோக ராகத்தை வாசிட்டு வர? பாஸ், எங்க இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. ரிப்பேர் பண்ணி தரீங்களா? எவ்வளவு பண்ணாலும் பரவாயில்ல பாஸ். சாரிங்க, இந்த மூட் இல்ல. டேய், உனக்கு மூடு இல்லாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு மூடு இருக்க. தண்ணி அடிக்கிறதுக்கு வந்து ஒரு மீட்டர் போடுறான். எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா ரிப்பேர் பண்ணி கொடுங்க பாஸ். இந்த காம்படிஷன்ல நாங்க ஜெயிச்சாவணும் வெறியோட இருக்கோம். நீங்க வெறியோட இருக்கீங்களா சொரியோட இருக்கீங்களா? ஆனா ஊட்டி காலேஜ் பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான தகுதியோட இருக்காங்க. குவாலிஃபிகேஷன். ஆமாங்க. நல்லா கொடுத்துட்டு அவன் காலி தெரியுமா? காயத்ரி ஜெயிக்கிறதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்கு. அவ எல்லாத்தையும் நல்லா கம்போஸ் பண்ணி வச்சிருக்கா. அவ இதே தவிர. See you girls. இந்தாங்க சரி பண்ணிட்டேன். இந்தாங்க பாஸ் பணம். உங்க ஹெல்ப்புக்கு ரொம்ப நோ தேங்க்ஸ். ப்ராப்ளம். நேரம் பாருங்க தான். ஒரு பொய்யாவது சொல்லு கண்ணி. உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லு உயிர் வாழ்வேன். Dear students, 1999 சவுத் இந்தியன் மியூசிக் காம்படிஷனுக்காக பங்கேற்க வருகை தந்திருக்கும் அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளை அன்புடன் வரவேற்கிறோம். இதற்கு நடுவராக வருகை தந்திருக்கும் பிரபல பாடகர் இன்றைய இளைஞர்களின் இசை புயல் திரு சிவபாலன் அவர்களை வரவேற்பதில் பெருமை அடைகிறோம். என்ன மச்சான், புதுசா டைரியில எழுதுற? காயத்ரி பத்தி நான் எழுதின கவிதைகள் இதுல இருக்குடா. கடைசியா உனக்கு இதாண்டா மிஞ்ச போகுது. இது வரைக்கும் அவனை திட்டத்தை மனசுல எழுதி வச்சிருக்கேன். இன்னைக்கு அவ சிரிச்சு மேடல பாட போறா. அது இந்த டைரியில எழுத போறேன்டா. விழாவின் முதலாவதாக ஹைதராபாத் காதம்பரி மியூசிக் காலேஜ். அடுத்ததாக சேலம் மியூசிக் காலேஜ். காயத்ரி பாடுறதுக்காக ரெடி பண்ணி வச்ச பாட்டுல இது. அது இவனுங்க பாடுறானுங்க. காயத்ரி இது ஒண்ணு காயத்ரி காயத்ரி இது நீங்க பாடுற பாட்டுல. பேசாத நீ. ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத. கூட இருந்து எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டியே. கஷ்டப்பட்டு நாங்க உருவாக்குன பாட்டு கேவல படத்துக்காக வித்துட்ட நீ. ஹேய், சும்மா தெரியாத மாதிரி நடிக்காத. ஹோட்டல்ல அந்த காலேஜ் குரூப் கிட்ட இருந்து நீ கை நீட்டி பணம் வாங்கும்போது நான் பார்த்தேன். உலகத்திலே பெரிய குற்றம் அடுத்தவங்களோட கற்பனையை திருடுறதா.
திருட்டு ராஸ்கல். ஏய், எங்கடி வர கூட்டிட்டு வந்து மேடம்? என்ன திருடுன்னு சொல்றீங்க? நீங்க தூக்குறது நான் காரணமா இருப்பேனா? பேசாத. உன் முகத்தை பாக்குறதுக்கு அருவருப்பா இருக்கு. நீங்க வந்ததே நாங்க காம்படிஷன் தோத்து கேவலப்படுறத பாக்குறதுக்கு தானே. பாத்துட்டேல, சந்தோஷம் தானே. இன்னமும் இங்க இருந்து அவமானப்படுறதை விட போலாம். காயத்ரி, நான் சொல்றேன். பேசாத. நீ திருடங்கிறது தான் தெரிஞ்சு போச்சே. காயத்ரி, டேய், இன்னும் அவமானப்பட போறியா? பேசாம ஊர் போய் சேரலாம் வாடா. இவன் திருந்தவே போறதில்ல. ச்சே. ஏய், பாட்டு சூப்பரா இருக்கு. இத மட்டும் நம்ம ஸ்டேஜ்ல பாடணும். நமக்கு தாண்டி ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஏய், இத பாடலாம்டி. சச்சா. பாருங்க, இந்த பாட்டு என்ன நினைக்காதீங்க. இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு தான் சொந்தம். போய் பாடுங்க. நீங்க எப்படி ஜெயிக்கணும், அதான் என் ஆசை. வாங்கிக்கடே. அடுத்ததாக ஊட்டி மியூசிக் காலேஜ். டேய், நீ திருந்தவே மாட்டடா. சத்தியமா சொல்றேன், அந்த பொண்ணு பின்னாடி தெரு தெருவா அலைஞ்சு பைத்தியம் முடிய வரைக்கும் நீ வரவே மாட்டடா. வாடா. நடந்து முடிந்த சவுத் இந்தியன் மியூசிக் காம்படிஷன்ல ஒவ்வொரு காலேஜில இருந்தும் நீங்க உங்க திறமையை காட்டினீங்க. இதுல மிகச் சிறப்பா செஞ்சது ஊட்டி மியூசிக் காலேஜ். அவர்களுக்கு திரு சிவபாலன் பரிசீலிப்பார். அந்த கல்லூரியில் சிறப்பாக பாடிய செல்வி காயத்ரி பிரபல இசை விமர்சகர் திரு வெங்குடுடைய புதலி என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்க வெங்கடோட பொண்ணா? எஸ். Congratulations. ரொம்ப சாரி. இந்த காம்படிஷன்ல எப்படியும் எங்க காலேஜ் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் உங்க பாட்டை திருடி நாங்க பாடிட்டோம். உண்மையான திறமைக்கு முன்னாடி திருட்டு நிக்காதுன்றதை நீங்க நிரூபிச்சிட்டீங்க. கிடைச்ச கொஞ்ச நேரத்துல இவ்வளவு நாள் ரெடி பண்ண பாட்டை விட வேற ஒரு நல்ல பாட்டை தயார் பண்ணி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டீங்களே. உண்மையிலே நீங்க கிரேட்டுங்க. அப்போ இங்க கூட வந்த கண்ணன் உங்ககிட்ட பணம் வாங்குனது? அது எங்க இன்ஸ்ட்ருமெண்ட் ரிப்பேர் பண்றதுக்காக கொடுத்தது. இப்ப திருப்தியா? உன் அவசர புத்தியால ஒருத்தர் அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டியே. ச்சே. கண்ணன் எங்க? எதுக்கு இந்த மாதிரி ஆளெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது? காலையில பிக்கப், சாயங்காலம் செட்டப், நைட்ல பேக்கப். இப்படி இருக்கிற உலகத்துல நீ தான் உலகம். உருகி உருகி பண்ணா பத்தியா லவ். அதுக்கு வச்சீங்க ஆப்பு. ஆப்பு அங்கதான பசங்க இருக்காங்க. உங்களை நினைச்சு இப்பெல்லாம் பண்ணதுனால கண்ண பைத்தியக்காரனா இருக்கலாம். ஆனா திருடன் இல்லங்க. ஹலோ, காம்படிஷன்ல அவனால நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஆனா லைஃப்ல அவன் உங்களால தோத்துட்டான். ஏன்னா லைஃபே நீங்க தான் நினைச்சிட்டு இருந்தான். போங்க, நாட்டுல இந்த மாதிரி பல கண்ணன் இருக்கான். போய் கவுத்தி விடு. போங்க, தயவு செஞ்சு போங்க, கிளம்புங்க. ஏ காயத்ரி, நில்லு. பிரிண்ட் போடுன்னு சொன்னியே. பிரிண்ட் போட்டு போட்டோஸ்லாம் வந்திருக்கு பாரு. எவ்வளவு அசிங்கமா போட்டோ எடுத்திருக்காங்க. உன் மானத்துக்காக சண்டை போட்ட கண்ணனை இப்படி அவமானப்படுத்திட்டியே. திருப்தி தானே? கண்ணன், நீங்க எங்க இருக்கீங்க? ஏய் காயத்ரி, என்னாச்சு? இப்படி அழுதுகிட்டு இருக்கியே. நீ என்ன சின்ன பிள்ளையா? ஆமா, என்னைக்கு காதலிக்க ஆரம்பிச்சேனோ அன்னைக்கு நான் சின்ன பிள்ளைதான். சிக்னல் போட்டாச்சு. ஓடி போலாம். எனக்கு இன்னும் கண்ணன் இருந்து சிக்னல் வரலையே. ஐயோ, வண்டி மூவ் ஆகுது. பாடி போலாம். வாடி சீக்கிரம் வா. அழாதடி. நீ அவனுக்காக ஏங்க ஆரம்பிச்சிட்டல. கண்ணு எங்க இருந்தாலும் நிச்சயமா வருவான். ப்ளீஸ் ரிலாக்ஸ். போய் ஃப்ரெஷ்ஷா போடி.
தகுதியை கூட நீ இழக்க வச்சுட்ட. ரொம்ப லேட்டா உன்னை புரிஞ்சுக்கிட்ட ஒரு முட்டாள் வந்திருக்க. அன்னைக்கு நீ என்ன திட்டு திட்டுன்னு கெஞ்சின. இப்ப நான் உன்கிட்ட கெஞ்சின. நான் பண்ண தப்புக்கெல்லாம் என்ன திட்டு. Please திட்டு. என்ன திட்டு கண்ணா. என்னடா யோசிக்கிற? பொம்பளைங்க கண்ண சீவுல கவர்மெண்டே கவுத்துருவாளுங்க. கண்ண நீ ஏமாத்திரம் கவுந்துராத மச்சான். திட்றா திட்றா. என்னடா யோசிக்கிற? அழுவுற ஆளை எப்படி திட்டுறதுன்னா, ப்ரூஸ்லிக்கு பிரஸ் பாயிண்ட் கராத்தேனா, பொம்பளைக்கு பிரஸ் பாயிண்ட் கண்ணீர். நடிப்பாளுங்க, சூப்பரா நடிப்பாளுங்க. இப்ப நீ இவளை திட்டுறியா இல்ல இவ குடும்பத்தை சேர்த்து நாங்க திட்டுமா?